Hello, hi, welcome back to our YouTube channel Maha's Little Secrets. இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மேக்கப் லுக் பாத்தீங்கன்னா பர்టిక్యులரா காலேஜ் போற गर्ल्सக்கான ஒரு மேக்கப் லுக் தான். சோ இதுல யூஸ் பண்ணிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸ்மே ரொம்பவே அஃபோர்டபிள் ரேஞ்சில தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சோ ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டுமே வச்சு உங்களுடைய லுக்கை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறதை நம்ம இன்னைக்கு பாப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை ப்ரெப் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் கிளென்சிங் முடிச்சிருக்கணும். ஸோ உங்களோட நார்மல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம டோனர் பண்ணிக்க போகிறோம். டோனர் சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அதுக்கு பதில் ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சாரஸோடைய ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இதை ஒரு காட்டனில் டிப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டோனர் யூஸ் பண்ணுறதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸில் போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம டோனர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரோஸ் வாட்டரும் இந்த ஒர்க் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன தான் ஃபேஸை வாஷ் பண்ணியிருந்தாலும் நான் ரோஸ் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணுறப்ப இந்த காட்டன் பாலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே டஸ்ட்டு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசிங் லோஷன் அப்ளை பண்ண போகிறோம். மாய்ஸ்சரைசிங்க்கு நீங்கள் உங்களுடைய எந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பாண்ட்ஸ் பிபி க்ரீம் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோடய ஷேட் பார்த்தீங்கன்னா ஐவரி. இதில் 2 ஷேட் அவைலபிளாக இருக்குது. ஒன்று ஐவரி, இன்னொன்று லைவரி. அப்படிங்கிற ஷேட் பார்த்தீங்கன்னா ஃபேர் டு மீடியம் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு சூட் ஆகும். ஸோ லைட் ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் டு டார்க் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு சூட் ஆகும். ஸோ இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்பாஞ்சுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இது ரொம்ப லைட் வெயிட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே பிளெண்டரோட வெளியில் வந்துடும். ஸோ உங்களோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இதை பிளெண்ட் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறது, இந்த ப்ரஷ்ஷெல்லாம் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறது இந்த பாண்ட்ஸ் பிபி க்ரீமுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ முக்கியமாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாலும் சரி, இந்த க்ரீம் அப்ளை பண்ணாலும் சரி, உங்களோட இந்த ஏரியாலையும் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் தனியாக தெரியாத மாதிரி இருக்கணும். ஸோ அதேமாரி நெக்குக்கும் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லாவே பிளெண்ட் ஆகிடுச்சு இந்த க்ரீம். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு மேக்கப் லுக்கில் சன்ஸ்க்ரீன் லோஷன் நான் யூஸ் பண்ணல. ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரீம்லேயே உங்களுக்கு SPF இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை செட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லாக்மி காம்பேக்ட் பவுடர்லேயே SPF இருக்குது. ஸோ உங்களுக்கு செப்பரேட்டாக எந்த ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷனும் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பவுடர் நம்ம செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இதிலே இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. ஹாஃப் ஃபேஸ் மட்டும் நான் செட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு நல்ல ஃபினிஷிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் காம்பேக்ட் பவுடர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுடைய ஃபவுண்டேஷன் முடிச்சதுக்கப்புறமா. ஃபவுண்டேஷன் ஆகட்டும், இந்த மாதிரி பாண்ட்ஸ் க்ரீம் ஆகட்டும், லாக்மி சிசி க்ரீம் ஆகட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு க்ரீம் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் காம்பேக்ட் பவுடர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மேக்கப் நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆயிலி ஃப்ரீயாக இருக்கும் உங்களுடைய ஸ்கின். நம்ம நெக்ஸ்ட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி ப்ரஷ் எடுத்துகிட்டு உங்களுடைய ஐப்ரோஸ் ஃபஸ்ட்டு கோம் பண்ணிக்கோங்க. ஐப்ரோ பென்சில் இருக்குனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஐப்ரோ பவுடர் இருக்குனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ காஜலுக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கே எடுத்துருக்கிறது சாஃப்ட் காஜல் ஐலைனர் நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் இதையே யூஸ் பண்ணி நான் என் ஐலைனரும் நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணுறப்ப பார்த்துருப்பீங்க, லைட்டாக நீங்கள் இந்த இடத்துல இப்படி இழுத்துட்டு நீங்கள் வந்து மேலே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு காஜல் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஐலைனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மஸ்காராக்கு யூஸ் பண்ணுற பிராண்ட் பார்த்தீங்கன்னா மேக்னடைஸ். ஸோ இது வந்து ரொம்ப வால்யூமைசிங்காக காமிக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லிப்ஸ்டிக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்கணும். எந்த லிப் பாமாக இருந்தாலும் பரவாயில்ல. லிப்ஸ்டிக் போடாமல் அதுக்கு பதிலாக நான் ஒரு லிப் கிரையான் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ லிப் கிரையான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். லிப்ஸ்டிக் மாதிரி ஒரு ஹெவியான ஃபீல்லாம் உங்களுக்கு இருக்காது, போட்டிருக்கதே தெரியாது, ரொம்ப மைல்டாக செட்டிலாக இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லாக்மியோடைய என்ரிச் லிப் கிரையான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா 05 பீச் மேக்னெட். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கப்புறமா நம்ம எந்த ஒரு கான்டரும் கொடுக்க போகிறதில்ல, ஹைலைட்டும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ ஒரு சிம்பிள் காலேஜ் கேர்ள்ஸ் மேக்கப் லுக் அப்படிங்கிறதுனால நம்ம இதோட இதை முடிச்சுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐஷேடோக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு லிப் பாம் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஐஷேடோவாக கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிங்க் டிண்ட் இருக்கக்கூடிய ஒரு லிப் பாம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு இதை வந்து உங்களுடைய ஐஸில் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு நேச்சுரல் லுக் வந்து இதில் கொடுக்கும். ஸோ ஐஷேடோ போடுறதை விடவே இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு க்ளீன் லுக் வந்து உங்களுக்கு இதில் கொடுக்கும். ஸோ இந்த மேக்கப் லுக் இதோட முடிஞ்சிருச்சு. வந்து இப்போ ஹேர் டூ பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சைட் பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். இது ஒன்று ஒன்றா நம்ம வந்து பின்ன போகிறோம். இப்போ ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பஃபியாக தெரியறதுக்காக நான் லைட்டாக வந்து இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து இதை பின் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த பின்னல் வந்து உங்களுக்கு தெரியணும். நீங்கள் அந்த மாதிரி வந்து குத்திக்கோங்க. என்னோட சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து ஹெவியான எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்கப் பண்ணணும்னு நினைப்பீங்க, அதேமாதிரி வந்து இது ஹெவியாகவும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை எல்லோரும் மீட் பண்ணிட்டு தேங்க்யூ.